நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி இரவு ஆராதனையில உங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின அவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்முடைய பட்டணத்தில் நிறைய ஊழியங்கள் எழும்புகிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒரு சில ஊழியங்கள் எழும்புறத பார்க்கும்போது வேதனையா இருக்கு. அதனால கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தை வளர்ந்து பெருக பண்ணுவாராக. இந்த இக்னைட் அப்படின்ற அந்த ஒரு நெருப்பு ஒரு சின்ன தீப்பொறி ஒரு பெரிய காட்டையே கொளுத்துறது போல அங்கங்கே ஏதோ ஒரு மரம் உரசும் போது ஒரு சின்ன தீப்பொறி வரும். நமக்கு தெரியாது, நம்ம ஜாலியாக அதை வேடிக்கை பார்ப்போம். சில நேரங்களில் நான் அந்த திருவண்ணாமலை சைடில் போகும்போது நிறைய அந்த காட்டு தீ அந்த இடத்துல அடிக்கடி வரும். காரில் போகும்போது பார்த்தா ஒரு சின்ன நெருப்பு போல இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வரும், இத்தனையோ ஏக்கர் காடு அந்த தீயில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்ற செய்தியை வாசிக்கும் போதுதான் ஒரு சின்ன ஸ்பார்க்குக்கு எத்தனை பெரிய வல்லமை உண்டு. ஆமென். நம்ம பார்க்கறது சிறு நெருப்பு. ஆனா அந்த சிறு நெருப்பு பல ஹெக்டேர் ஆஸ்திரேலியாவில் காட்டு தீ ஒவ்வொரு வருஷம் மே மாசம் ஆனா பிடிக்கும். இன்னி வரைக்கும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். ஏன்னா அந்த பெரிய நிலப்பரப்புல அதிகமா காடு தான் இருக்குது ஆஸ்திரேலியால. மே மாசம் ஆனிச்சுன்னா அடிக்கிற வெயில்ல எங்கேயாவது ஒன்று பத்திக்கும், கண்டே பிடிக்க முடியாது. திடீர்னு மொத்த காடும் பத்து எரியும் போதுதான் ஹெலிகாப்டர்ல போய் ஏரோப்ளைன்ல போய் அதை பண்ணி இதை பண்ணி எத்தனை பண்ணினாலும் பல ஹெக்டேர் காடுகள் எரிஞ்சு சாம்பலாயிருக்கும். ஆமென். கொஞ்ச நேரத்துல சில நேரங்களில் சீக்கிரம் அணைச்சிருவாங்க அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் அந்த சீக்கிரமா அணைக்கிற நேரத்துக்குள்ள அந்த தீ ஒரு பெரிய நிலப்பரப்பையே சாம்பலாக்கி விட்டுரும். அல்லேலூயா. நமக்குள்ளிருந்து புறப்படுகிற இந்த அக்கினி இந்த தேசத்தில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்களை எரிந்து சாம்பலாக்கட்டும். பாகாலின் வல்லமைகள் எரிந்து சாம்பலாக்கப்படட்டும். நமக்குள்ளிருந்து புறப்படுகிற அந்த சின்ன ஸ்பார்க் இந்த பட்டணத்தில் இருக்கிற கள்ள உபதேசங்கள், கல் டாக்டரின் எல்லாம் சாம்பலாக்கட்டும். அல்லேலூயா. அதற்கு நாம ஒரு இனிஷியேட்டிவா ஆண்டவர் என்ன கொண்டு, ஆமென், யாரையோ கொண்டல்ல என்னை கொண்டு, யாரையோ எழுப்புமல்ல என்னை எழுப்பும், யாரையோ அனுப்புமல்ல என்னை அனுப்பும். அதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா. பிரதர் பென்னாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமென். தொடர்ந்து நான் எங்க போனாலும் சொல்லுவேன், பெரிய அளவில் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஆமென். கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறாரோ, நான் சொன்ன போல ஒரு சின்ன ஸ்பார்க்கு போதும். ஆமென். பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு பெரிய இடத்துல பெரிய கூட்டம் இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இல்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்து என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக நிப்பன்ற ஒரு மனிதன் போதும். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி என்ன பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். பாட்டு பாடணுமா மறுபடியும்? எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லலையே. 3 o'clock 12. ஓகே அப்படி சொல்லுங்க. ஓகே 12. ஃபைன். தேங்க்யூ. ஒரே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமும்
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர். ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரிவர். ஆதியும் அந்தமும் ஆனவரிவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரிவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், 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 பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, இயேசுவே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே,
தெய்வமே நீரே, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதம் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்ட ஏசாயா, ஐயோ நான் அதமானே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே அப்படின்னு சொல்லி அலறும் போது தேவதூதன் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலினால ஏசாயாவின் உதடுகளை தொட்டு அந்த சின்ன அக்கினி, பலிபீடத்திலிருந்து வந்த ஒரு சின்ன அக்கினி ஏசாயாவின் உதடுகளை தொட்டு அவரை பரிசுத்தமாக்கினது. அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொன்ன அந்த ஏசாயாவினுடைய உதடுகள் அன்றைக்கு அந்த அக்கினினால தொட்டு பரிசுத்தமாக்கினது போல அவரை பார்த்தா நம்ம வாழ்க்கை மாறும். அவரை பார்த்தா என்னுடைய சிந்தனை மாறும். அவருடைய பார்த்தா என்னுடைய எதிர்பார்ப்பு மாறும். அவரை பார்த்தா என்னுடைய தரிசனம் நேராகும். என்னுடைய தரிசனம் மாறும். ஏசாயா 5வது அதிகாரம் வரைக்கும் ஜாதிகளுக்கும் தேசத்திற்கும் ராஜாக்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்த ஏசாயாவினுடைய பார்வை அது வரைக்கும் 1வது அதிகாரத்திலிருந்து 5வது அதிகாரம் வரைக்கும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், ஆண்டவர் உங்களை பீறி போடுவார், ஆண்டவர் உங்களை அது பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார்னு சொல்லி ஜனங்களுக்கு விரோதமாக, தேசங்களுக்கு விரோதமாக, ராஜாக்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசன கர்த்தருடைய வார்த்தை அறிவித்த ஏசாயாவினுடைய வாழ்க்கை, அவருடைய தரிசனம், அவருடைய ஊழியம் 6வது அதிகாரத்திலிருந்து மாறுது. ஆண்டவரை பார்த்தது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? அப்ப 5 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் சத்தம் கேட்கலையா? இல்ல, கேட்டாரு. ஆனா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்ட ஆண்டவரை பார்த்த போது, அவருடைய உதடுகளை தொட்டு பரிசுத்தமாக்கின போது அவருடைய சத்தத்தை கேட்க முடிந்தது. யார் என் காரியமாய் போவான்? நானா தான் சொல்லியிருப்பேன், ஆண்டவரே நான் ஆல்ரெடி நான் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்க வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இல்லப்பா, இன்னொரு உன்னதமான வேலை இருக்கு. என்ன வேலை? 6வது அதிகாரத்துக்கு அப்புறம் ஏசாயாவினுடைய வந்த தீர்க்க தரிசனம் கடைசி வரைக்கும் 66 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி மாத்திரமே. 60 அதிகாரங்கள் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்து விட்டார். இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இதோ நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். என்ன வேலை தெரியுமா? இயேசுவை சொல்ற வேலை. When you see the face of God, when you are cleansed by His fire, அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுங்களா? யார் என் காரியமாய் போவார்? ஆண்டவரை பார்த்தவங்க சும்மா இருக்க முடியாது. ஆண்டவரை பார்த்தவங்களால அமைதியா இருக்க முடியாது. ஆண்டவரை தரிசித்தவங்க, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களால அமைதியா இருக்க முடியாது. யாரின் காரியமாய் போவான்? உடனே ஏசாயா சொல்றாரு, நான் இருக்க ஆண்டவரே, நான் போறேன் உங்க காரியமா. இயேசுவை பத்தி சொல்லணுமா? சொல்றேன். இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. 60 அதிகாரங்கள் இயேசுவை குறித்தே தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த கடைசி நாட்களில் அவருடைய காரியம் அவசரம். எங்களை பயன்படுத்துங்க.
நாங்க போறோம் உங்க காரியமா. You may be weak. நிறைய பேர் நினைச்சுக்கலாம் நான் ரொம்ப வீக்கான ஆளு, நான் ஒரு முட்டாள், எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, ஒண்ணுமே தெரியாது, பேச தெரியாது. உங்க உதடுகளை தொட்டு, அன்றைக்கு ஏசாயாவின் உதடுகளை தொட்ட அந்த அக்கினினால இன்றைக்கும் கர்த்தர் நம்மையும் பரிசுத்தமாக்க அவர் உண்மை உள்ளவர். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் இருக்க ஆண்டவர். I'm ready. I'm here. I'm here to serve. ஆவியானவரே, இந்த ராத்திரி எங்க வாழ்க்கை மாறட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனம். என்னோடு கூட திருப்பிக்கோங்க. John chapter 5 verses 35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஆண்டவர் யோவானை குறித்து சொல்லும்போது யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ரொம்ப நாள் வாழல, ஆண்டவர் செய்தது போல பெரிய அற்புதங்கள்லாம் செய்யல, பயங்கரமான மிராக்கிள்ஸ் நடந்ததான் தெரியல. நான் செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கித்தான். கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியம் செய்ய முடியாம அவரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. ஊழியத்திற்கு தடை வந்தது, பேசக்கூடாது. கொஞ்ச நாள் தான் அவருடைய ஊழியம், அவருடைய நாட்கள் கொஞ்ச நாள் தான். ஆனா யோவானை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடினுடைய சத்தமாய் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான். இயேசுவும் யோவானும் மாமாவும் மச்சானும், they both cousin. அப்படி தன்னுடைய ஒரு சொந்தக்கார, ஒரு சகோதரன், அவருடைய ஊழியம் ரொம்ப நாள் செய்யல, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, ஜெயில கொண்டு போய் போட்டாங்க. ஆனா அவரை பத்தி இயேசு சொல்ற சாட்சி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். What he has done? யோவான் என்ன பண்ணாரு? அப்பா பாஸ்டர், பெரிய சர்ச் பாஸ்டர், வயசான காலத்துல நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி தவம் இருந்து பெத்த புள்ள அப்படின்ற மாதிரி ஜெபமா ஜெபம் பண்ணி சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த ஒரே பிள்ளை. ஆனா பறக்கும் போதே தீர்க்க தரிசன வார்த்தையோட பிறந்த பிள்ளை. அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான் அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனத்தோட பிறந்த பிள்ளை. பிறந்த உடனே அவனுக்கு யோவான்னு பேர் வச்சு அவனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒன் அண்ட் ஒன்லி சன், ஒரே ஒரு மகன். இப்ப வனாந்தரத்துல யோவான் வளர்றாரு. வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் சாப்பிட்டுட்டு, ஒட்டக மயிர் ஆடையை தரிச்சிட்டு வனாந்தரத்துல இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற பாஸ்டர்ஸ் பிள்ளைங்க மாதிரி இல்லை. ஸோ அவ்வளோ பெரிய சர்ச்சில் எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? நல்ல வேலை எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை. ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்போ என்ன சொன்னா, அப்படி கொளுத்தி போடுவார் அப்படின்ட்டு. அது இன்னொரு மாதிரி சொல்லலாம், வத்தி வைக்கிறது கூட சொல்லலாம். ஓகே, வத்திலாம் வைக்க மாட்டேன், சொல்றேன். அவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சில், எருசலேம் தேவாலயத்தில் ஆசாரியனுடைய பையன் யோவான். ஆனா he chose the desert instead of being in the temple. He chose to be alone. தகப்பனோடு தாயோடும் கோட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. லேவியருக்கு எல்லாமே ஆண்டவருடைய சுதந்திரம் தான் அவங்களுக்கு. ஒரு நல்ல சர்ச்,
நல்ல வீடு கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் என் மேல வச்ச நோக்கம் என்ன, எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறார் என்ற அந்த நோக்கத்தை மேல இருந்த அழைப்பை புரிந்து கொண்டதுனால வண்ணாந்திரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தமாய் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி ஜனங்களிடத்துல ஆண்டவருடைய வாயா இயேசுவுக்கு ஆயத்தம் பண்ணுகிறவனுடைய சத்தமா வனாந்திரத்தில் வாழ்ந்தார். கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தார். He lived a simple life. ரொம்ப சாதாரண வாழ்க்கை. வெட்டுக்கிளி காட்டுத்தேன் தான் அவருடைய சாப்பாடு. வெட்டுக்கிளின்னு நம்ம இந்த பறக்கிற வெட்டுக்கிளி இல்லை. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், எப்படியா இந்த மனுஷன் சாப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிஸ்கவரியில் ஒரு ப்ரோக்ராம் வரும் இல்லைங்களா, ஒருத்தன் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடுவான். அப்போ மனசை தேத்திக்கிட்டேன், ஒரு வேளை அவரோட இன்ஸ்பிரேஷன் தான் இருப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் வெட்டுக்கிளின்றது அது ஒரு பழம். தமிழில் அப்படியே டேரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இட்ஸ் லோக்கஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்கன் ரீஜனில் வளர்கிற ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், ஒரு பறவை மாதிரி இருக்கும். அந்த பழத்தையும் காட்டு தேனையும் சாப்பிட்டு அவர் வாழ்ந்தார் அப்படின்றாங்க. ஓகே, வாட்எவர். ஆனா he never compromised. ஏன் எப்படி அவரால் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்க முடிஞ்சது அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய ஊழியத்திலும் சரி, சத்தியத்திலும் அவர் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. அதனாலதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். யாரா இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமா நேருக்கு நேரா. நீங்க அப்படிலாம் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பரிசேயர் வந்தா சொல்லுவார், சதுசேயர் வந்து விரியன் பாம்பு குட்டிகளே, நாங்கெல்லாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கல்லுகளால பிள்ளைகளை உண்டாக்க முடியும் அப்படின்னு டைரக்டா சத்தியத்தை சத்தியமா அன்றைக்கு, அதாவது கிட்டத்தட்ட அந்த மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் 400 years ஐ திங்க், சரியா தெரியல, 400 வருஷம் சொல்றாங்க. ஆண்டுடைய சத்தம் கேட்கப்படாத நாட்கள். தேவ சத்தம், தீர்க்க தரிசனமோ தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய சத்தமோ தேசத்தில் கேட்கப்படவில்லை. அலங்கம் பாலா போய் அப்பதான் திரும்ப கட்டப்பட்டு எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டுச்சு, ஆராதனை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டோட சத்தம் இல்லை. அந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தை இல்லை. அப்படிப்பட்ட நாளில் வனாந்தரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தைரியமாய் ஆண்டருடைய வார்த்தையை, ஆண்டருடைய சத்தியத்தை டைரக்டா தைரியமா பிரசங்கித்ததுனால எல்லாருடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சார். ஆனாலும் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. இன்னைக்கு ஊழியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலன்னா வளர முடியாது. ஒன்னா சத்தியத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க, இல்ல மற்ற ஆர்கனைசேஷனோட காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் இந்த டாக்டர் பேசாதீங்க, நம்ம நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிருக்கிறாங்க, எங்களுடைய டாக்டர் பேசுங்க, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். உங்களோட டாக்டர் பேசுனா இந்த டாக்டர் பேச முடியாதேயா, அவங்களுக்கு கார் வாங்கி தரோம், இன்னோவா கிறிஸ்டா கார் வாங்கி தரோம், சர்ச்சுக்கு இடம் வாங்கி தரோம். இப்படிலாம் சொல்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டா, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துட்டா, கொஞ்சம் ஒத்து போயிட்டா. இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றத காதலா சொல்றத நான் கேட்டிருக்கேன். இப்பா இவங்கெல்லாம் பிழைக்க தெரியாதவங்கப்பா. ஒத்து போகலன்னா நமக்கு பேர் என்ன? பிழைக்க தெரியாதவங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற கூட்டம் நிறைய இருக்கும். இது தப்புன்னு சொல்ற கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த கூட்டம் வளர்ற மாதிரி இருக்கும், பயங்கரமா அப்படியே ப்ராஸ்பர் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளை பார்க்கும்போது ஒருவேளை நம்ம ராங் சைட்ல இருக்குமோ, நம்ம தவறான பக்கத்தை சூஸ் பண்ணிட்டோமோ, நாமளும் அவங்கள மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகி சத்தியத்திலையும் எல்லா காரியத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆகி இதனால என்ன இருக்கு அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஒத்து போயிட்டோம்னா, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஊரோடு ஒத்துவாள். ஊர் என்ன சொல்லுதோ அதுதான்ப்பா நானும் சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்க, மெஜாரிட்டி பீப்புள் என்ன சொல்றாங்களோ அதுதான், நாங்களும் அதுக்கு ஒத்து போய்க்கிறோம். கொஞ்சம் இல்லப்பா அப்படி இல்ல, பைபிள் இப்படி சொல்லுதுன்னா நமக்கு பேரு பிழைக்க தெரியாதவங்க. அன்றைக்கு யோவானுக்கு பேரு பிழைக்க தெரியாதவங்க. ஏப்பா இப்படிலாம் பிரசங்கம் பண்ணா காணிக்க கொடுப்பாங்களா? கொடுக்கல. அதனாலதான் வெட்டுக்கிளி காட்டு தண்ணி சாப்பிட்டு இருந்தார் இல்லைங்களா? ஒரு லேவியர் இஸ் லேவி பாஸ்டர். எத்தனை காணிக்க வந்திருக்கும் எருசலேம் தேவாலயத்துல?
ஆனா அதெல்லாம் எடுக்க முடியல, எடுக்கல, கொடுக்கல. காரணம், அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல சத்தியத்துல. அதனாலதான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். ஒத்து போற கூட்டம், காம்ப்ரமைஸ் ஆற கூட்டம், எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுற கூட்டம் பெருசா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இல்ல நான் வேதத்தின்படி தான் நிப்பேன் அப்படின்னு நிக்கிற கூட்டம் ரொம்ப சின்னதா தான் தெரியும். The day will come. ஒரு நாள் வரும். என்ன பத்தியும் வெஸ்லி அண்ணனை பத்தியும் பரவலா கிறிஸ்தவ வட்டாரத்தில் பேசப்படுற வார்த்தை என்னன்னா, எப்பா அவங்க இந்த கூட்டத்திலாம் சேர மாட்டாங்க, என் காதுபடவே கேட்டிருக்காங்க, அவங்க இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில காரியங்கள் நம்ம இந்த வேதத்திற்கு மாறாக அகைன்ஸ்டா நம்மளால நிக்க முடியல. ஹலோ, நம்ம ஊர்ல ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, I don't want to mention the name. அப்போ ஒருத்தர் கூப்பிட்டார் எனக்கு, ஜீவா இந்த மாதிரி இந்த அமைப்பின் சார்பாக நாங்கள் ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த புக்கில் ஒரு புக் ஏதோ போட போகிறோம், எல்லாம் பயங்கரமாக இத்தனை கூட்டம் வரப்போகுது, அத்தனை கூட்டம் வரப்போகுது, லைவ்ல போகுது, ஐ டோன்ட் கேர், வரப்போகுது. உங்கள் ஊழியத்தின் சார்பாக நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடுங்க, உங்களுக்கு நிறைய நாங்கள் பயங்கரமாக ரீச் ஆகும், நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க, நீங்க ஊழியத்துக்குலாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் ஆல்ரெடி ஊழியத்துக்கு போயிட்டு தான் இருக்கோம், இந்த புக்கில் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகிதான் எங்களை கூப்பிடணும். இல்ல நீங்க போடுங்க அப்படின்னு. சரி ரொம்ப ஆசைப்படுறீங்க போடுங்க அப்படின்னு உடனே அவர் ஒரு ஹாஃப் பேஜுக்கு 6000 ரூபாய், ஃபுல் பேஜுக்கு 12,000 ரூபாய் அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது வரைக்கும் நான் பாட்டு பாடி இந்த பாட்டு பாடினவர் இவர் தான் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. என்னைய நிறைய பேருக்கு நான் தான் அந்த பாட்டை தெரியும். ஆனாலும் கர்த்தர் எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்துறார். ஆமென். முகத்தை பார்த்து இவர் தான் அவரா, அவர் தான் இவரா, இவரை கூப்பிடுங்க செலிபிரிட்டி அப்படின்ற வரை, அப்படி என்ற ஊழியத்தை இது வரைக்கும் ஆண்டவர் என்ன அந்த வழியில நடத்தல. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னார், ஹாஃப் பேஜுக்கு 6000 ரூபாய், ஃபுல் பேஜ்னா 12,000 ரூபாய், நீ பாதி பேஜ் உன்னோட அட்வர்டைஸ்மெண்ட் போடு, மீதி பக்கத்துல வெஸ்லேன் சொல்லி அவரு மீதி பக்கத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நாங்க 2 பேரும் ஒரே ஊழியத்துல தான் இருக்கிறோம், ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல் மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறோம், அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே டைரக்டா அவருக்கே அடிச்சிருங்க, ஃபுல் அமௌண்ட்டும் அவரே பே பண்ணிடுறாரு. அப்படியா அப்படின்னா நீங்க பண்ணுங்க, பேமெண்ட் வாங்கிட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் போன் அடிச்சவர் தான், அதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் போன் பண்ணல. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனா, ஏப்பா எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கும் போது நீங்க ஏன் நிக்க மாட்டேன்றீங்க? We stand by the side of truth. சத்தியம் எங்கேயோ அங்கதான் நான் நிப்பேன்னு சொல்றேன். ஒரு யோவான் ஸ்நானகன் போதும், அன்னைக்கு முழு பரிசேயர்களும் சதுசேயர்களும் தேவாலயத்தில் இருக்கிற அத்தனை ஆசாரியர்களும் வேதத்தை புரட்டின போது, கர்த்தருக்கு பயம் இல்லாம ஊழியம் செஞ்ச போது, துணிகரமாய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த போது, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. சகரியா நல்ல மனிதன் தான், நீதிமான் தான், ஆனால் கேள்வி கேட்க முடியல. He was too old. எனக்கு என்னப்பா முடிய போகுது, கொஞ்ச நாள் ரிட்டையர்ட் ஆக போறேன்ற நிலைமையில இருந்தனால அவர் கேள்வி கேட்க, ஆனா நீதிமானாய் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய மகன் யோவான் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் கேட்பேன், நீ தப்பு பண்ணா நான் கேட்பேன். ஏன்னா யோவானுக்கு தெரியும், சும்மா ஏனோ தானான்று நவுத்து போன விறகுல எரிந்து பிரகாசிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள பற்றி பிடித்திருக்கிற அந்த நெருப்பு என் பக்கத்துல இருக்கிறவங்களையும் எரியணும்னா நான் எரிந்து பிரகாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த அணைஞ்ச விறகுல அடுப்பு, அந்த விறகு அடுப்புல நம்ம எரிக்கும் போது பார்த்துருக்கீங்கன்னா, சில விறகு காஞ்சிருக்கும், டக்குன்னு எரிஞ்சிரும். சில விறகு அப்படியே ரொம்ப ஈரமாகவும் இருக்காது, ரொம்ப காஞ்சும் இருக்காது, ஒரு மாதிரி அந்த நமத்து போன நிலைமையில இருக்கும், ஒரு சதன் இருக்கும். அதை கொண்டு வந்து நேரம் நெருப்புல போட்டா அது என்ன பண்ணும்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பையும் அணைச்சிடும், அதுவும் எரியாது, ஃபுல்லா தீ அணைச்சு விட்டுரும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டா நெருப்புல போடாம பக்கத்துல வைப்பாங்க கொஞ்ச நேரம். இந்த அடுப்பு நல்ல உள்ள இருக்கிற காஞ்ச விறகுகள் நல்லா எரியும் போது இந்த நவுத்து போன அந்த விறகை கொண்டு பக்கத்துல அப்படியே மேல வைப்பாங்க, அந்த கல் மேல அப்படியே வைப்பாங்க. ஏன்னா அதுல இருக்கிற அந்த அனல் பட்டு 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 இதுக்குள்ள இருக்கிற ஈரப்பதம் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து உள்ள போடுவாங்க. சுத்தமா காஞ்சு நல்லா ட்ரையா எடுத்து உள்ள போடும்போது பற்றி பிடிச்சு எரியும்.
நம்ம மேல இருக்கிற அந்த எழுப்புதல் தீ, நம்ம மேல இருக்கிற நம்ம மேல எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி, பரிசுத்த ஆவியானோட அக்கினி என் பக்கத்துல இருக்கிற வாழ்க்கையை மாத்தணும். அவன்கிட்ட இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் காஞ்சு அவனும் என்ன போல கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிறவனா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு பக்கம், யோவான் இன்னொரு பக்கம். இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் காமிக்கிறேன். மோர் ஆர் லெஸ் யோவானை போல சேம். இதே ஒரு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கூட்டம். ஆனா நான் அப்படிலாம் போக மாட்டேன்பா, நான் ஆண்டவருக்காக நிப்பேன்ற ஒரு மனிதன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 7 மூப்பர்களை சீஷர்கள் தெரிந்து கொண்டார்கள். 7 பேர்ல யோவான். எல்லாரும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பி இருந்தார். ஆனா அந்த 7 பேர்ல ஸ்தேவான் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்போஸ்தலர்களை போல பெரிய ஆள் கிடையாது, வெல் நோன் ஃபிகர் கிடையாது, பிரபலமான ஆள் கிடையாது. ஆனாலும் வல்லமையினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்பப்பட்டவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். கர்த்தர் என்ன பயன்படுத்தணும்னா நான் செலிபிரிட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தா போதும், தேவ வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தா போதும், கர்த்தர் என்ன பயன்படுத்துவார். ஆமென். நான் இங்க போனாதான், நான் இப்படி இருந்தாதான். நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன், ஏப்பா என்னப்பா எப்படி ஊழியம் செய்ய போறீங்க? ஒரு பாட்டு போடணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஊழியம் செய்யணும். ஆண்டவர் நம்ம செலிபிரிட்டியா அழைக்கல, ஊழியக்காரங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததுனால அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு ஸ்தேவான் எழும்பி, எப்பா உன்னை எதுக்கு அப்பாயின்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஸ்தேவான், எதுக்கு உன்னை சூஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா? திஸ் இஸ் நாட் யோர் ஜாப். இது உன் வேலை இல்லை. உன் வேலை என்ன தெரியுமா? சரியா சாப்பிடுறாங்களா? எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்களா? எல்லாருக்கும் சாம்பார் பத்துச்சா? அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க சாப்பிட்டாங்களா? இந்த ஊர்ல இருந்து வந்தவங்க. அதுக்காக தான் 7 பேரை நாங்க நியமிச்சிருக்கிறோம் சர்ச்ல. அற்புதம் செய்யறது உன் வேலை இல்லை, அடையாளங்கள் செய்யறது உன் வேலை இல்லை, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன பண்ணா, கோயம்புத்தூர்ல சர்ச்சே இல்லையா? பிரேயர் சென்டரே இல்லையா? அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய சர்ச் இருக்கு, நிறைய பிரேயர் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா சர்ச்சில் ஆண்டவர் இல்லை, பிரேயர் சென்டர்ல பிரேயர் இல்லை. ஒரு மனிதன் எழும்பும் போது அவனை எதிர்க்க ஒரு பெரிய கூட்டம். 9வது வசனத்தில், அப்பொழுது லிபர்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி. அடேங்கப்பா, ஒரு மனுஷனுக்கு அகைன்ஸ்டா எத்தனை பேர் எழும்புறாங்க? இப்பா உனக்கு கூட்டுற வேலை கொடுத்தா அதை மட்டும் பண்ணு, உனக்கு கீபோர்டு வாசிக்கிற வேலை கொடுத்தா கீபோர்டு மட்டும் பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நீ கேமரா ஆபரேட் பண்ணா கேமரா மட்டும் ஆபரேட் பண்ணு. இப்படி சொல்ற கூட்டம் இன்னைக்கு அதிகமா இருக்கும். நம்ம ஆண்டவருக்காக எது செஞ்சிடணும் அப்படின்னா நம்மளை அடக்கிறதுக்கு எனக்கு வேற வேலை இல்லையா? இல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் தெரியும்பா, காமன் இருப்பா, நாங்களாம் இல்லையா? இந்த ஊர்ல எங்களுக்கு தெரியாதுதா? நீ என்ன நேத்திக்கு வந்துட்டு ஊழியம் பண்றீங்க? அதாவது நம்மளை உற்சாகப்படுத்தலனாலும் டிஸ்கரேஜ் பண்ணாம இருந்தாலே போதும். ஆனா அப்படி இருக்க மாட்டாங்க. எதுக்கு நீ இது பண்ற, அது ஏன் பண்ற? நானும் பண்ண மாட்டேன், உன்னையும் பண்ண விட மாட்டேன். உனக்கு வேலை பந்தி விசாரிக்கணும். பந்தி விசாரிக்கிற நீ
உன்னை அதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற? அற்புதங்களை செய்யற, அடையாளங்களை செய்யற, பிசாசை ஓட்டுற, வியாதியை சுகமாக்குறது தேவையில்லாத வேலை. It's none of your business. It's none of your business. கீபோர்டு வாசிக்க வந்தியா, கீபோர்டு வாசிட்டு போயிட்டே இரு. பாட்டு பாட வந்தியா, பாட்டு பாடிட்டு போயிட்டே இரு. அது தாண்டி நீ எதை செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டோம். ஆனால் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால நிரம்பினதுனால he cannot control. ஆண்டவருடைய கண்ட்ரோல் இருந்தனால நீ என்ன வேணா சொல்லு, I don't care. என்ன கல்லறிவையா, I don't care. அந்த கடைசி வசனத்துல வாசிக்கிறோம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். என்ன பண்ணினாலும் நான் சத்தியத்தின் பக்கம் தான் நிற்பேன். எத்தனை பேர் ஆப்போசிட்டா இருந்தாலும், உலகமே ஒரு பக்கம் போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் என்னை எப்படி நடத்துறாதோ அந்த பாதையில தான் நான் போவேன்னு சொல்ற ஒரு ஸ்தேவான் தேவை, ஒரு யோவான் நாடகம் தேவை. கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. We compromise with everything. ஆராதனையில காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம், சபைகள்ல காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம். ஒரு காலத்துல நேத்திக்கு நான் நினைக்கிறேன், நேத்திக்கு ஐ வாஸ் இன் நாகப்பட்டினம், ஆமா, பேசிட்டு இருக்கும்போது யார்கிட்டயோ பேசிட்டு இல்ல, திருச்சியில என்னோட நண்பர் இடத்துல, ஆமா திருச்சியில நைட்டு நான் போயிட்டு நான் திருச்சி வந்து என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நைட் டின்னர் சாப்பிடும்போது அவ பேசிட்டு இருக்கும்போது, அண்ணா இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல காலையில சர்ச் ஆரம்பிக்கிறதா நமக்கு ஞாபகம் இருக்கும், முடிக்கிறது நமக்கு தெரியாது. 10 மணிக்கு முடியும், இல்ல 11 மணிக்கு முடியும், சம்டைம்ஸ் 12 மணி ஆயிடும். அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் நிறைய வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராதனையை 2 ஆராதனையா மாத்தினாங்க. அப்போ 2வது ஆராதனை நடத்தணும்னு சொல்லி ஆராதனையே சரியான டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னாங்க. 2வது ஆராதனை கொஞ்சம் அப்படியே முன்ன பின்ன அப்படியே முடியும். இப்போ அதுக்கப்புறம் சாயங்காலம் சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க, என்ன கூட்டம் நிறைய வராங்க. அப்போ சாயங்காலம் சர்வீஸ் நடத்தணுன்றதுனால 2வது ஆராதனையும் ஷார்ட்டா முடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஆராதனை பெருக 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 ஆராதிக்கிற நேரம் குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு சில சர்ச்சஸ்ல, பெங்களூர்ல, சென்னையில எல்லாம் ஒரு நாளைக்கு 6 ஆராதனை 7 ஆராதனை நடக்குது. நான் 7 ஆராதனையில பேசிருக்கிறேன். 1.5 மணி நேரம் தான் ஒரு ஆராதனை. 1.5 மணி நேரம் ஆராதனை. ஏன்னா we compromised. ஞாயிற்றுக்கிழமை கூட நம்மளால ஃபுல் டே உட்காந்து ஆராதிக்க முடியாது. ஏன்னா நாங்களும் ஐடியில் வேலை செய்கிறோம், நாங்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம். எங்களுக்கு டைம் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸ்ங்க. எங்களால் தேவ சமூகத்திலாம் 1.5 மணி நேரம் தான். அதாவது நம்ம எப்படி சொல்கிறோன்னா, ஆண்டவரே 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு, அதுக்கு மேலாம் எதிர்பார்க்காதீங்க. 6 நாளும் ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு 7ஆம் நாள்ல அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. எதுக்குன்னா, நீ வந்து என் கூட சேர்ந்து இருப்பா, I want to spend day with you. அதான் ஓய்வு நாள். ஆனா 6 நாளும் அவர் தான் நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணார். அவர் தான் என்னை போஷித்தார், அவர் தான் என்ன நடத்தினார், அவர் தான் எனக்கு பலனை தந்தார், அவர் தான் எனக்கு உதவி செஞ்சார், எல்லாத்தையும் அவர் தான் பண்ணார். ஆனா 7வது நாள் நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா ஆண்டவர்? ஏன்னா காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் இல்லைங்களா? 2 மணி நேரம் ஆராதனை 5 நிமிஷம் ஜாஸ்தியானா போதும், நம்ம முகம் மாறிடும். இங்க ஸ்தேவானுடைய முகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிடும், முகநாடி வேறுபட்டதுன்ற மாதிரி ஆயிடும். இல்ல, முன்னாடி நிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறீங்க. 12 மணிக்கு முடிக்க வேண்டிய நைட் பிரேயர் 12:05 ஆயிடுச்சுன்னா பல பேருடைய முகநாடி வேறுபட்டோம். இந்த பாஸ்டர் டைம்ல முடிக்க மாட்டார் போல இருக்கு, இவர் ஏன் கூப்பிட்டீங்க? நான் வளர்ந்த சர்ச்ல எங்க பாஸ்டர் பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் முன்னாடியே முடிச்சிருவார். ஜெயபிரகாஷன் அங்க இருக்கிறார். அவரு வந்து 10 மணி ஆச்சுன்னா அப்படியே அந்த கன் மாதிரி அவர் முடிச்சாருன்னா 10 மணி ஆயிடுச்சு 8 மணி ஆயிடுச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏதா இருந்தாலும் அப்படிதான். கல்யாணம்லாம் வந்து ஒரு 25 மினிட்ஸ்ல கல்யாணமே முடிஞ்சிடும். நாங்களாம் பேசிக்குவோம், டே நம்மளாம் அண்ணன்ட்ட தாண்டா கல்யாணம் பண்ணோம். ஏன்னா சில கல்யாணத்துல போய் உட்காந்தோம்னா முன்னாடி நிக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாது, கீழே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஏங்க உட்கார்ந்து இருக்கணும்னு புரியாது, மேல பேசுறவருக்கு என்ன பேசணும்னு தெரியாது. பேசி தள்ளி ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு காணாவூர் கல்யாணம் வரைக்கும் ஒரு பெரிய
ஹிஸ்டரி ஜாகிரபி எல்லாம் நடத்தி நாங்க சொல்லுவோம், டே கல்யாணம் நடந்தா இது இவர்கிட்ட 20 minutesல கல்யாணமே முடிஞ்சதெல்லாம் கிளம்புங்கன்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன இவரு சரி இன்னைக்கு வாட்ச் கட்டலையோ, அவரு இன்னைக்கு சரியா வாட்ச் ஓடலையோ அப்படின்ற நம்ம மனநிலைக்கு வந்து என்ன காம்ப்ரமைஸ் வித் எவ்ரிதிங். அப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை எடுத்தோம்னா ரொம்ப கவலைக்கிடமா ஐசியூல இருக்கிற மாதிரி இருக்கு. ஊழியர்கள், எவாஞ்சலிஸ்ட், சோ கால்ட் ப்ராஃபட்ஸ், நிறைய தீர்க்கதரிசிகள் எழுப்பிட்டாங்க. வியாதி மாதிரி பரவிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு இருக்கு. சோ கால்ட் பாஸ்டர்ஸ் எழுப்பிட்டாங்க. பொய்களை சொல்லுகிற ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க. they trying to build the kingdom of God on lie. நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போன வாரம், பட் அது இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்ற அப்படியே நிறைய பேரோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பொய் மேல தேவராஜ்யத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கட்டுறது தேவராஜ்யம் இல்ல, சொந்த ராஜ்யம். எனக்கு ஆட்கள் வரணும், எனக்கு கூட்டம் வரணும், எனக்கு காணிக்க வரணும், எனக்கு பில்டிங் கட்டணும், எனக்கு இடம் வாங்கணும். காம்ப்ரமைஸ் எரிந்து பிரகாசிக்கவே முடியாது. முடிஞ்சிடும் என்னோட ஊழியம். இப்ப கல்ல எடுத்து நிக்கிறாங்க, ஆனாலும் யோவானுடைய முகம் எரிஞ்சு பிரகாசிக்குது. உன்னை கொல்ல போறோம், என்ன கொன்னாலும் சத்தியத்தை தவிர வேற எதுவும் பேச மாட்டேன். திஸ் இஸ் தி ட்ரூத். ஏழாவது அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமை கண்டு அல்லேலூயா இருக்கிறது. இயேசுவானவர் பக்கத்துல, ஆண்டவருக்கு பக்கத்துல நிக்கிறதையும் பார்த்துட்டு அவன் முகம் பிரகாசமாய், Lord, I'm coming, நான் வர்ற ஆண்டவர் என்ன சந்தோஷமா. ஆப்போசிட்ல ஒரு பெரிய கூட்டம் கல் எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இவன் கல் எறியறவர்களே அல்ல, தேவனை பார்த்து Lord, I'm ready. கல்லில் அடிச்சு நான் செத்து போனாலும் என்னால காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ முடியாது. சத்தியத்திற்காக சாகவும் ஆயத்தம்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிருங்க. 60வது வசனத்தை வாசிக்கலாம். முழங்கால் படிக்கிட்டு சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஒரு சின்ன கல்லை எடுத்து நம்ம மேல அடிச்சா எவ்வளவு வலிக்கும். ஒரு பெரிய கூட்டம் கையில பெரிய பெரிய கற்களை எடுத்து அடிச்சு கொல்ற வரைக்கும். கல் அடிச்சா உடனே டக்குன்னு உயிர் போகாது. ஆக்சிடென்ட் ஆனாலும் உடனே டக்குன்னு உயிர் போயிடாது. ஒரு சில மணி நேரங்கள் ஃபீல் த பெயின். அப்போ ஒரு பெரிய கூட்டம் அடிக்குது. கல் 1 2 3 தொடர்ந்து கல் மேல விழுந்துட்டே இருக்கு. கண்ணுல படுது, வாயில படுது, மண்டையில படுது, ரத்தம் நெஞ்சில படுது, ரத்தம், எலும்புகள் உடையிற வேதனை. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஸ்தேவான் பார்த்தது ஆண்டவரை மட்டும். எப்படி இத்தனை வேதனைய அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா, நான் கல் எறியறவங்களை பார்க்கல, என்னை அழைத்த ஆண்டவரை பார்க்கிறேன். பெரிய கல் குவியல் அடிச்சு கொண்டுட்டாங்க. எத்தனை எலும்புகள் நொறுக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. எவ்வளவு கோரமான மரணம். நான் அதை யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் ஸ்டீஃபன் வாய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். நீதான் எருசலேம் தேவாலயத்துல முக்கியமான 7 பேர்ல முக்கியமான ஆளு. ஸ்தேவானும் பிலிப்
கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தீனா, கொஞ்சம் சத்தம் போடாம இருந்திருந்தீங்கன்னா, கொஞ்சம் சத்தியத்தை பேசாம இருந்திருந்தீங்கன்னா, உண்மையை சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா. அதாவது சில பேர் சொல்லுவாங்க, நாங்க பொய் பேச மாட்டோம், உண்மையும் சொல்ல மாட்டோம். எப்படிங்க? பொய் பேச மாட்டோம், உண்மையும் நமக்கு தெரியும் இது பொய், இது உண்மை இல்ல, இது சத்தியத்திற்கு விரோதமா இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல செய்யறாங்கன்னு நல்லா தெரியும். ஆனாலும் we compromise. ஏன்னா நம்ம பொய் பேச மாட்டோம், உண்மையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா உண்மையை சொன்னா என்னால வாழ முடியாது, கல்லெறிஞ்சிருவாங்க. இந்த பக்கம் யோவானை பார்த்தோம்னா உண்மையை சொன்னதுனால ஜெயில கொண்டு போய் வச்சுட்டாங்க, மூடிட்டாங்க. இப்ப யோவானுடைய சத்தம் வனாந்தரத்துல கேட்கல. இங்க ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க, சபை சிதறடிக்கப்பட்டுருச்சு, எல்லா ஆளுக்கு ஒரு திசையில போயிட்டாங்க, சத்தம் இல்ல, சத்தியம் பேசப்படுறல. இங்க யோவானுடைய சத்தம் சைலண்ட் ஆயிடுச்சு, இங்க ஸ்தேவானுடைய சத்தம் சைலண்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் நினைக்கிறாங்க, பாத்தியா என்ன பேச்சு பேசுன யோவான், இப்ப எங்க இருக்கிற? ஜெயில இருக்க. ஸ்தேவான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம்ப்பா, வாழ வேண்டிய வயசு, இப்படி அநியாயமா கல்லடிப்பட்டு செத்து போயிட்டியே, இனி யார் இந்த எருசலேம்ல எழும்பி இயேசுவை பிரசங்கம் பண்றாங்கன்னு பாத்திரலாம், யாரு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்க. எதிரிகள் எல்லாம் யோவான ஜெயில போட்டாச்சு. அப்பதான் மறுபடியும் வனாந்தரத்துல ஒரு சத்தம் கேக்குது. மத்தேயு லூக்கா யோவானுடைய சத்தத்தை அடக்கிட்டாங்க. ஒரு பக்கம் ஸ்தேவானுடைய சத்தம் முற்றிலுமாய் அடங்கிவிட்டது, அவனால பேசவே முடியாது. எல்லாரும் தேசமே நிம்மதி பெருமூச்சு விடும்போது, எப்ப பிழைக்க தெரியாதவங்க இப்படி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, மறுபடியும் வனாந்தரத்துல ஒரு சத்தம் கேட்கிறது. ஆண்டவருடைய சத்தம். மன்னிக்கவும், மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதுவரைக்கும் வனாந்தரத்தில் கேட்டுக்கொண்டிருந்த சத்தம், ஊருக்கு வெளியே வனாந்தரத்துல யாருமே இல்லாத இடத்துல நின்று ஒரு மனுஷன் கத்துறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. இப்ப அந்த சத்தம் அடக்கிட்டாங்க. ஏரோது யோவான காவல்ல வச்சுட்டான், கொஞ்ச நாள்ல சிறைச்சேதமும் பண்ணிட்டான். இனிமே இந்த சத்தம் கேட்காதுப்பா, இனி யாரும் சத்தியத்தை சொல்ல மாட்டாங்க, மனம் திரும்புங்கள்னு நம்மளை பார்த்து எப்ப பாரு விரியன் பாம்பு குட்டிகளை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, இனி சத்தம் கேட்காது, நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அது வரைக்கும் வனாந்தரத்துல கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் இப்போ எருசலேமிலும் கலிலேயாவிலும் கேக்குது.
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவனை தான் ஜெயில பிடிச்சு போட்டமே, அவன் தான் தலையை வெட்டிட்டமே, இப்ப யாரையா மறுபடியும் அதே வார்த்தையை சொல்றது? யோவான் பற்ற வைத்த நெருப்பு. அவன் பத்த வச்சது சாதாரண தீக்குச்சி இல்லைங்க. யோவான் பற்ற வைத்தது சாதாரண நெருப்பு தழல் அல்ல. யோவான் பற்ற வச்சது ஏதோ ஒரு சின்ன பேப்பர் இல்ல, சின்ன குச்சி இல்ல. யோவான் பற்ற வைத்தது யாருக்கு வழி ஆயத்தம் பண்ணாங்க தெரியுங்களா? எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் பெரியவரா இருக்கிறார், நானே இவ்வளவு எரிஞ்சு பிரகாசிப்பனா என்ன பத்த வச்சவர் வராரு ஏன் பின்னாடி. ஏன் சத்தத்தை அடக்கிடலாம்? ஒரு யோவான் பற்ற வைத்த நெருப்பு அடுத்த 3.5 வருஷம் யாராலையும் அடக்கவே முடியலங்க, யாராலையும் எதிர்த்து நிக்கவே முடியலங்க. அவரே தன்னை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், சிலுவையில தன்னை தானே ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த சத்தம் 3.5 வருஷம் கலிலேயா முழுவதும், எருசலேம் முழுவதும், யூதேயா முழுவதும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிற சத்தத்தை ஒரு மனிதனாலும் அடக்க முடியவில்லை, ஒரு பரிசேயராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை, எந்த ஏரோது ராஜாவையும் எதிர்த்து நிற்க முடியல. ஆமென், அல்லேலூயா. ஏரோது பார்க்கிறான், நம்ம தான் தலையை வெட்டிட்டோமே, தலையே இல்லாத உடம்பு எப்படி பேசும்? ஒரு யோவானுடைய தலை வெட்டி இருக்கலாம், ஆனா ஒரு யோவானுடைய தலையை வெட்டினா அவனிடத்திலிருந்து பற்றி பிடிக்கிற நெருப்பு அதை அணைக்கவே முடியாது. அல்லேலூயா. சிலுவையில் அணைச்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது, இனி சத்தம் கேட்காது. மறுபடியும் 120 பேர் சத்தம் போடுறாங்க, இயேசு தேவன் இயேசுவை உயிரோட எழுப்பினார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அணைச்சிடுவாங்க, அணைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான் முடியாது. இல்ல இல்ல இல்ல, எனக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பு அது ஒரு நாள் அணையாது. அல்லேலூயா. இந்த பக்கம் ஸ்தேவான், அவ்வளவுதான், இனி சதறடிக்கப்பட்டாச்சு, சர்ச்சே சதறடிக்கப்பட்டாச்சு, எல்லாம் சதறி போயிட்டாங்க. 7வது அதிகாரத்துல ஸ்தேவானை கொன்னு அவனுடைய வஸ்திரத்தை எடுத்துட்டு போய் யாரு ஸ்தேவானை கொல்றதுக்கு சம்மதிச்சாங்களோ, ஓகே சொன்னாங்களோ, அவருடைய பாதத்துல வச்சு, சார் இட்ஸ் டன், இனிமே அந்த சத்தம் கேட்காதுன்னு சொல்லும் போது தான் பாதத்துல இருக்கிற அந்த ரத்த கரை படிந்த அந்த டிரெஸ்ஸை பார்த்து சந்தோஷமா சிரித்த அந்த வாலிபன், அவ்வளவுதான், இனி எருசலேமில் அந்த சத்தம் கேட்காதுன்னு சொன்ன அந்த வாலிபனை ஆண்டவர் தொட்டார். சவுலே, நீ அணைச்சிட்டேன்னு சொல்ற நெருப்பு அணையிற நெருப்பு இல்ல, ஒன்ன எரிய வைக்கிற நெருப்பு. அல்லேலூயா. எந்த நெருப்பு அணைக்கணும்னு கைய விட்டாரோ அந்த நெருப்பு சவுளை பிடிச்சதுனால சவுளை பவுலா மாற்றி ஆண்டவர் எருசலேம்ல மாத்திரமல்ல, யூதேயாவில் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 1:8 சொன்ன வார்த்தையின்படி பூமியின் கடைசி பரியந்தம், கடைசி வரைக்கும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய், ஆண்டவருக்கு என்று எரிந்து அக்கினி ஜுவாலையாய். 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. எருசலேமிலிருந்து இப்ப சபை எங்கெல்லாம் சதறப்படுதுன்னா, யூதேயா, சமாரியா. இப்ப அப்போஸ்தலர் 1:8 நமக்கு நல்லா தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழு சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆனா 7 அதிகாரம் வரைக்கும் சபை எருசலேமை விட்டு நகரவே இல்லை. ஆனா ஒரு எரிந்து பிரகாசித்த ஸ்தேவான், ஒரு ஸ்தேவான் பற்ற வைத்த நெருப்பு. அல்லேலூயா. சபை இருந்துச்சு, ஆராதனை நடந்துச்சு, அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு, சபை வளர்ந்துச்சு, பயங்கரமா ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபை சேர்த்து கொண்டு வந்தார். ஆனால் அப்போஸ்தலர் 1:8 நிறைவேறல. எப்ப நிறைவேறுது தெரியுங்களா? தான் எரிந்து செத்து போனாலும் பரவாயில்ல, சபை பெருகணும் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஸ்தேவான் மூலமாக அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட வார்த்தை 8:1 நடக்குது. ஒரு ஸ்தேவான், ஒரு ஸ்தேவான். ஸ்தேவானுக்கு அப்புறம் தான் சர்ச் மூவ் ஆகுதுங்க. அது வரைக்கும் டென்ட் போட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்த சபை ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பின்னாடி எங்க தெரியுமா மூவ் ஆகுது? எருசலேமில் இருந்த சபை யூதேயா முழுவதும் போகணுமே,
எப்படி போவாங்க? ஸ்தேவான் செத்ததுனால சிதறடிக்கப்பட்டாங்க. இப்ப சமாரியாவுக்கு போகணுமே, ஸ்தேவான் செத்ததுனால சமாரியாவுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. 8வது வசனத்தை வாசிங்க. 8 6 வாசிக்கலாம். 5ல இருந்தே வாசிக்கலாம். சாரி, 4 வாசிக்கலாமா? சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து ஒரு ஸ்தேவான்ற ஒரு தீக்குச்சி அணைச்சாச்சுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்க அணைக்கல, ஒரு நெருப்பை அடிச்சு அங்கிருந்து பரவற தீப்பொறி எல்லாரையும் பற்றி பிடித்து சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து, அது வரைக்கும் சுவிசேஷமே சொல்லாத ஆட்கள்லாம் சிதறி போனதுக்கு அப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இதுதாங்க அந்த சின்ன நெருப்போட வல்லமை. அல்லேலூயா. நெருப்பு அணைக்கும் போது இந்த நெருப்பு பொறி பறக்கும், பார்த்திருக்கீங்களா? நம்ம நினைப்போம் அது அணைஞ்சிரும் அப்படின்னு. ஆனா அந்த சின்ன பொறி ஏதாவது ஒரு காஞ்ச ஒரு இடத்துல போய் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது. அந்த விறகு அடுப்பு அணைச்சிட்டோம்னா நெருப்பு இருக்காது, ஆனா உள்ள அந்த தணல் இருந்துட்டே இருக்கும். மேல சாம்பல் இருக்கும், உள்ள தணல் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு காத்து அடிச்சா போதுங்க, மறுபடியும் என்ன ஆகுங்க? பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இவங்க அணைச்சிட்டோன்னு நினைச்ச நெருப்பு அணையில எங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்களோ, ஸ்தேவானுக்குள்ள இருந்து பற்றி பிடித்த அந்த நெருப்பு சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ 6வது வசனத்தை வாசிக்கலாம். 5. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஸ்தேவான கல்லறியற வரைக்கும் ஒரே இடத்துல தான் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் சத்தம் கேட்டுருந்துச்சு. இவங்கெல்லாம் நினைச்சாங்க இந்த சத்தத்தை அடைக்கிறணும், இவனை கொன்னுட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு ஸ்தேவான கல்லறிஞ்சு கொன்னுட்டாங்க. ஆனா அது வரைக்கும் எருசலேமில் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சத்தம், இயேசுவின் சுவிசேஷம் இப்ப யூதாயாவில் கேட்குது, இப்ப சமாரியாவில் கேட்குது. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது யூதேயாவிலும், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும் கடைசி ஒண்ணு இருக்கு, பூமியின் கடைசி பரியந்தம். இப்ப சிதறடிக்கிறவங்க யூதேயால போய் சுவிசேஷம் சொல்றாங்க, சமாரியாவில் போய் சுவிசேஷம் சொல்றாங்க. இப்ப பூமி கடைசி பரியந்தம் அந்த வார்த்தை நிறைவேறணும். யார பிடிச்சா அந்த நெருப்பு முழு காட்டையும் அழிக்கும் ஆண்டவருக்கு தெரியும். யார் காலில் கொண்டு போய் அணைச்சாச்சுன்னு சொல்லி போட்டாங்களோ, உள்ளுக்குள்ள இருந்த அந்த நெருப்பு தளர் அவனை பற்றி பிடித்தது. பவுலை பிடிச்ச அந்த நெருப்பு எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயா முழுவதிலும் மாத்திரமல்ல, சமாரியாவில் மாத்திரமல்ல, பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். அல்லேலூயா. ஒரு சின்ன நெருப்பு தாங்க யோவான் ஸ்நானகன். ஆனா அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் 3 வருஷம் எரிஞ்சு 3.5 வருஷம் ஒருத்தரும் அந்த நெருப்புக்கு முன்னாடி நிக்க முடியல. ஒரு சாதாரண ஸ்தேவான், அவர் பத்த வச்ச நெருப்பு தான் கடைசியில பவுலுடைய சத்தம் எங்க கேக்குது தெரியுங்களா? ராயனோட அரண்மனையில. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் எதிர் பேசவே முடியலங்க. ராயனுடைய அரண்மனையில முழு உலகத்தையும் கட்டி ஆண்ட அந்த ரோம பேரரசனுடைய அரண்மனையில பவுல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இயேசுவே ஆண்டவன் அந்த இடத்துல அவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. We may be a simple spark. நாம் ஒரு சாதாரண சின்ன ஒரு நெருப்பு, ஒரு தீ பிளம்பல், தீ பொறியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் எனக்கு கொடுத்த அழைப்புல நான் சரியா நிற்கும் போது, எனக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்யும் போது, நான் எரிந்து பிரகாசிக்கும் போது, எனக்குள்ளிருந்து பற்றி பிடிக்கிற நெருப்பு யாருக்கு தெரியும்? பல சபல்களை உண்டாக்கலாம். ஆமென். யாருக்கு தெரியும்? ஒரு சத்தத்தை அடக்கிட்டா, மனம் திரும்புங்கள்ன்ற சத்தத்தை அடக்கிட்டா, வனாந்தரத்துல கேட்கிற சத்தத்தை அடக்கிட்டா முடிஞ்சது நினைக்கிற அந்த எதிர்பார்ப்புகள்
எனக்குள்ள இருந்து பற்றி பிடிக்கிற நெருப்பு வனாந்திரத்துல இல்லப்பா. வனாந்திரத்துல வேணா நீ மியூட் போட்டுடலாம், ஆனா எருசலேம்ல கேட்கும், எருசலேம் தேவாலயத்துல கேட்கும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அவங்க நினைப்பாங்க, எப்பா இதுக்கு பரவாயில்ல, அவனே பரவாயில்லப்பா, அவனாவது வனாந்திரத்துல கத்திட்டு போயிடுவாரு. இந்த மனுஷன் கத்திட்டு போக மாட்டேன், சாட்டை எடுத்து வெளுக்கிறாரு. வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையே ஒவ்வொன்றும் கத்தி மாதிரி இருக்குதுப்பா, வெட்டுதுப்பா எங்களே. அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய். 2 பேரும், ஸ்தேவானும் யோவானும், they lived a simple life. தனக்காக வாழல, சொத்து சேர்க்கல, தன்னுடைய ஊழியத்தை கட்டல. 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கை தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். We need to build the kingdom of God. இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ் இருக்குங்க, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஊழியக்காரங்க எழுப்பிட்டாங்க, நிறைய எவாஞ்சலிஸ்ட் இருக்கிறாங்க, நிறைய ப்ராஃபட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் கட்டுறது தேவராஜ்யமா இல்ல தன்னுடைய ராஜ்யமா? எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு பக்கம் பெரிய கூட்டம் நிற்கும் போது, இல்ல நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு தனியா நிற்கும் போது, பிழைக்க தெரியாதுன்னு சொல்லலாம், கல்லெடுத்து அடிக்கலாம், காவல்ல போடலாம், கழுத்தை கூட வெட்டலாம். ஆனா எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பை ஒரு நாள் யாராலையும் அணைக்க முடியாது. அந்த நெருப்பு பற்றி பிடிக்கும், தேசத்தை சுட்டரிக்கும், தேசத்துல இருக்கிற பாகாலின் வல்லமைகளை எரிந்து சாம்பலாக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன நெருப்பு, நீங்களும் நானும் அந்த சின்ன நெருப்பா ஆண்டவர் பக்கத்துல, சத்தியத்தின் பக்கத்துல நிற்கும் போது கர்த்தர் நம்ம பயன்படுத்துவார். நம்மை கொண்டு கையில பந்தத்தை பிடிச்சிருக்கிற 300 பேர் போதும். 40,000 பேர் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், வேண்டாம், இட்ஸ் டூ மச். கையில எரியற பந்தத்தை பிடிச்சிருக்கிற 300 பேர் போதும் எனக்கு. அல்லேலூயா. பெலிஸ்தரின் வெள்ளாமையை அழிக்கணும்னா வாள்ல நெருப்பு கட்டிருக்கிற 300 நரி போதும். இந்த தேசத்துல பாகாலின் வல்லமைகளை அழிக்கணும்னு, தேவ ராஜ்யம் கட்டப்படணும்னா, நான் எரிஞ்சு பிரகாஷ் சாம்பலா போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் எழும்புற ஒரு யோவான் போதும், ஒரு ஸ்தேவான் போதும். The whole acts, முழு அப்போஸ்தல நடபடிகள் கட்டப்பட்டது எது மேல தெரியுங்களா? எழுதப்பட்டது ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனுடைய மரணத்தின் மேல. அப்போஸ்தல நடவடிக்கைகள் மாத்திரமல்ல, முழு புதிய ஏற்பாடும், மத்தேயு, மார்க், லூக்கா, இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை தவிர அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் முன்னாடி வரைக்கும் முழு வேதம் கட்டப்பட்டது, எழுதப்பட்டது இந்த ஒரு மனிதன் மரித்ததுனால. இன்னைக்கு அந்த ஸ்தேவான் அன்னைக்கு மரிக்கலன்னா சவுல அந்த அக்கினி பற்றி பிடித்திருக்காது. எனக்கு என்ன, நான் காம்ப்ரமைஸ், எனக்கு எதுக்குப்பா வம்புன்னு ஸ்தேவான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா பவுலை தொட்டிருக்க முடியாது, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டிருக்காது. நம்ம கையில பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருந்திருக்குமான்னு தெரியல. எரிந்து பிரகாசிக்கிற ஒரு ஸ்தேவான், அதுக்கடுத்து 3.5 வருஷம் இயேசுனுடைய ஊழியத்திற்கு அடிப்படையா. கழுத்தை வெட்டினாலும் உண்மைதான் பேசுவேன், கழுத்தை வெட்டினாலும் ஆண்டவருக்காக நிற்பேன். நான் உலகத்தோட நான் காம்ப்ரமைஸ் பண்ணி. ஏரோதுக்கு வந்து யோவானை ரொம்ப பிடிக்கும், கவல்ல போட்டாரு. ஆனாலும் ஒரு தீர்க்கதரிசின்றனால கொஞ்சம் மரியாதையோட பயத்தோட அப்படிதான் இருந்தாரு. அவன் தலையை கேட்கும் போது அவன் ரொம்ப வேதனைப்பட்டான் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். ரொம்ப பிடிக்கும் யோவான். ஒருவேளை சொல்லிருக்கலாம் ஏரோது, கொஞ்சம் மாத்தி சொல்ல, அவனை வெளியே விட்டுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா, இது மட்டும் நீ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டனா நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆனா யோவான் என்ன தெரியுங்களா? என் ஊழியமே இதுதான் ஐயா, என் ஊழியமே இதை நான் பத்த வச்சுட்டேன், யோர்தான் நதியில பத்த வச்சுட்டேன், அது என்னோட ஊழியம் முடிஞ்சது. இதுக்கு மேல நான் வாழ்ந்து சுகபோகமா வாழ்ந்து சொத்து சுத்தி அதை பண்ணி இதை பண்ணி இல்ல, நான் வந்த வேலை பத்த வைக்கிற வேலை, பத்த வச்சுட்டேன், அது எரியும்.
அடுத்து 3.5 வருஷம் எரியும், அடுத்து இன்னும் 2025 வருஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சிம்பிள் ஸ்பார்க். அதுக்கப்புறம் தான் 3.5 வருஷம் தான் நம்ம கையில இருக்கிற இந்த புதிய ஏற்பாடு சுவிசேஷ புஸ்தகங்கள். ஒரு சின்ன நெருப்பு பத்த வச்சது யோவான். இன்னைக்கு நம்ம கையில 4 சுவிசேஷ புஸ்தகமா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு சாதாரண யோவான், ஸ்தேவான், பத்த வச்ச நெருப்பு நம்ம கையில இருக்கிற அத்தனை நிருபங்களும் எழுத காரணமா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சின்னதா ஆட்களா இருக்கலாம், வெளியே தெரியாம இருக்கலாம், ஃபேமஸ் இல்லாம இருக்கலாம். சத்தியத்துக்காக நில்லுங்க. ஆண்டவர் நம்ம பயன்படுத்துவார். ஆமென். அதுக்கு தான் ஆள் இல்லை. சத்தியத்தை சொல்றதுக்கு ஆள் இல்லை, சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நமக்குள்ள இருந்து பற்றி பிடிக்கிற அந்த நெருப்பு இந்த தேசத்தை பற்றி பிடிக்கட்டும். பவுல்களை எழும்ப பண்ணட்டும். சவுலா இருக்கிற எல்லாரையும் பவுலா மாற பண்ணட்டும். ஆமென். வனாந்தரத்துல கூப்பிடுகிற சத்தமா இருந்தாலும் அந்த சத்தத்தை அவ்வளவுதான் மியூட் போட்டேன் அப்படின்னு நினைச்சாலும் ஒரு நாள்ல கேட்கும். காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல கேட்கும், எங்கேயா பத்தி பிடிச்சது? உக்கூடம் பைபாஸ்ல ஒரு சின்ன ஒரு ஃபயர் பத்துச்சுப்பா. இன்னைக்கு அந்த ஃபயர் பத்தி 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 இன்னைக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல, சிங்கானல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, ரேஸ் கோர்ஸ்ல, ஆர்எஸ்புரம்ல, கவுண்டம்பாளையத்துல எரிஞ்சு பிரகாசிக்குதுப்பா. அந்த நெருப்பை அணைக்கவே முடியலப்பா. எத்தனை ஃபயர் என்ஜின் வந்தாலும் அணைக்க முடியாத நெருப்பா பத்தி பிடிச்சது. இது எங்க ஆரம்பிச்சது தெரியுமா? அந்த உக்கூடம் பைபாஸ்லப்பா. அல்லேலூயா. யாருப்பா இந்த ஆளு? யார் இந்த ஆளு? அணைக்கவே முடியலையே. இந்த நெருப்பு அணைக்கவே முடியலையே. எங்க பத்த வச்சது தெரியுமா? வனாந்தரத்துல. யாருப்பா இவன்? அணைக்கவே முடியலையேப்பா. ராயனுடைய அவையில உட்கார்ந்து இயேசுவே ஆண்டவர்னு சொல்றானே, யாருப்பா இவன்? இவன் தான்ப்பா. தெரியாம ஏதோ ஒரு சின்ன தீப்பறின்னு சொல்லி தொட்டுட்டான்ப்பா. அது இவனையே பிடிச்சு எரிய வச்சிருச்சுப்பா. அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. அப்படிப்பட்ட நெருப்பு நமக்குள்ள இருந்து பற்றி பிடிக்கட்டும். அப்படிப்பட்ட எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தர் நம்மையும் பயன்படுத்தட்டும். இந்த பட்டணத்துல நம்ம வாழ்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குங்க. நம்ம ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ ஊழியம் செஞ்சோம், ஏதோ பாட்டு, ஏதோ பிரசங்கம், அதெல்லாம் இல்லை. கொஞ்ச நாள் ஊழியம் தான். நான் யோசிப்பேன், இப்பதான் பதவியே கொடுத்தாங்க ஸ்தேவானுக்கு, இப்பதான் அப்பாயின்ட் பண்ணாங்க மூப்பரா, டீக்கனா. அப்பாயின்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே போட்டு தள்ளிட்டாங்க. பரவாயில்ல, கர்த்தர் எதுக்கு என்னை அழைச்சாரோ அதை நான் செஞ்சு முடிச்சா போதும். ஏமேஜ். கண்களை மூடி எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சொல்லலாம் ஆண்டவர், எரிந்து கொண்டே இருப்பே என்றுமே உமக்கா, ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே இருப்பே. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி. என்ன பிடிச்சிங்க, என்ன எரிய வச்சிங்க. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கி. எரிந்து கொண்டிருப்பே, எரிந்து கொண்டிருப்பே
எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே. எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிஞ்சுக்கிட்டே இருப்பம்பா. எரிந்து கொண்டே இருப்பே. எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன். என்ன கல்லெறிஞ்சாலும் காவடில வச்சாலும் என் கழுத்தையே வெட்டினாலும் உமக்காக எரிந்து பிரகாசிப்பா. எரிந்து கொண்டே இருப்பே. எரிந்து கொண்டே இருப்பே. எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை இருப்பே. கரங்களை உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம அழைச்சது ஒரு நோக்கத்தோடு, with a purpose. அவருக்காக எரிந்து பிரகாசிக்கணுன்றதுக்காக கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா நல்லா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். என்னோட ஊழியத்துல நான் ஃபேஸ் பண்ற காரியம், ஜீவா நீங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போனீங்கன்னா உங்களை நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஒரு ஊழியர் என் நண்பர் என்கிட்ட சொன்னார், அந்த பெரிய சர்ச்ல இருந்து உன்னை கேட்டாங்க, இங்க இருந்து கூப்பிட்டாங்க, உன்னை கேட்டாங்க, ரொம்ப ஆசைப்படுறாங்க நீ வரணும்னு சொல்லி. ஆனா கொஞ்சம் அங்க போய் பேசும்போது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து பேசணும், கொஞ்சம் சாஃப்டா பேசணும். நீங்க எங்க போனாலும் அப்படியே நேரா சொல்லிட்டு போயிடுறீங்க. அதனால அவங்க என்ன கூப்பிடணும்னு ஆசை இருக்கு, நான் அவங்க சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு இருந்தாலும் அவங்க சொல்ற வார்த்தை, அவர் கொஞ்சம் டைரக்டா பேசிட்டாருங்க. அது மட்டும் பேசாம இருந்தா, உண்மையை மட்டும் பேசாம இருந்தா, சத்தியத்தை மட்டும் சொல்லாம இருந்தா, நாங்க வார வாரம் கூப்பிட்டு அவங்களை யூஸ் பண்ணுவோம், நிறைய காணிக்க கொடுப்போம். உண்மைதான். ஆனா என்ன இந்த ஊழியத்துக்கு அழைச்சது ஆண்டவர். அவர் சொல்றத செய்யணுமா, இல்ல எனக்கு காணிக்க கொடுக்கறேன்னு சொல்றவங்கள செய்யணுமா? I don't want to compromise for money, for fame. பணத்துக்காகவும் புகழுக்காகவும் ஒரு பெரிய கூட்டத்துக்காகவும் சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க எனக்கு முடியாது. இப்படி இருந்தா வாழ முடியாதுப்பா, தெரியாதவன்பா. பரவாயில்ல, பழைக்கிறதுக்காக ஆண்டவரனை அவருக்காக மறிக்கிறதுக்காக ஆண்டவரை அழைச்சிருக்கிறார். என்னை அழைத்தவர் என்ன பிழை போட்டுவார், இதுவரை என்ன பிழை போட்டுகிறார். வனாந்திரத்தில் நடத்தினாலும்
பட்டினியா விடல ஆண்டவர். கடை இல்லை, சூப்பர் மார்க்கெட் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு சோர்ஸும் இல்லை. ஆனா ஒரு நாள் பட்டினியா இருந்தது 40 வருஷங்க, 40 long years. வனாந்திரம் தான், ஒரு நாள் கூட பட்டினியா இல்லை யாரும். ஒரு குறை இல்லாம 40 வருஷம் நடத்தின ஆண்டவர். அதனால இன்னைக்கு ரொம்ப எரியாதப்பா, நாங்களாம் அந்த காலத்துல நாங்க பண்ணாத ஊழியமா, நாங்க பார்க்காத இதுவா, என்ன இன்னைக்கு வந்துட்டு டாம் டூம்னு குதிக்கிறீங்க? எல்லாம் பார்த்து கடைசியில இப்படிலாம் இருந்தா பிழைக்க முடியாது, இப்படிலாம் இருந்தா சொத்து சேர்க்க முடியாது, இப்படிலாம் இருந்தா, அதனால கொஞ்சம் நாங்க அப்படி மாத்திக்கிட்டோம், கொஞ்சம் அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம், உலகத்தோட கொஞ்சம் ஒத்து போயிட்டோம், கொஞ்சம் எங்களை கொஞ்சம் வளைச்சுக்கிட்டோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இங்க எல்லாத்துக்கும் ஒத்து போய், எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகி, ஊரோட ஒத்து போய், உபதேசத்துல காம்ப்ரமைஸ் ஆகி, நாளைக்கு அவர் வந்து நிற்கும் போது அவர் கேட்கிற கேள்வி, என்னால எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? கர்த்தர் நம்மை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அழைத்திருக்கிறார். ஸ்தேவான கல்லெறிஞ்ச ஒருத்தருடைய பேர் இல்லைங்க. பெரிய கூட்டம், திரளான கூட்டம் ஒரு பக்கம், ஆப்போசிட்ல அத்தனை பேர் கல் எடுத்து அடிச்சாங்க. அடிச்சவன் ஒரு பேர் கூட பைபிள்ல இல்ல, ஹிஸ்டரியிலே கிடையாது. ஆனா அடி வாங்கின ஸ்தேவான் வரலாறாய் கர்த்தர் அவனை மாற்றினார். கழுத்தை வெட்டின ஏரோது அவருடைய முடிவு நமக்கு தெரியும். திரும்பி பார்க்க முடியாத முடிவு. ஆனா செத்து போன யோவானை மரித்தும் இன்றைக்கும் பிரசங்கிக்கிறோம், மரித்தும் பேசுகிறார் யோவான். சோ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நீங்க விரும்புறீங்க? ஒரு பக்கம் நல்ல சுகபோகமான வாழ்க்கை, ஜாலியா இருக்கலாம், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா. ஆனா ஒரு பக்கம் எதுவுமே தெரியாது, நம்மளை நடத்துறது ஆண்டவர் தான். பெரிய ஆடம்பரம் சுகபோகமாலாம் வாழ முடியுமா அப்படின்னா தெரியாது. We have no idea. எதை சூஸ் பண்றீங்க? கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் பற்றி எரிகிற நெருப்பா என் வாழ்க்கை இருக்கணும். கல்லுலயே அடிச்சு என்னைய கொன்னாலும், என்னை அடிச்சவனையே பிடிச்சு அவன் வாயில சுவிசேஷத்தை சொல்ல வைக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும்னு வாழ போறோமா? இல்ல காம்ப்ரமைஸ் ஆகி கொஞ்சம் பரவாயில்ல, எல்லாரும் அப்படித்தானே போறாங்க, நாமளும் போவோம். எல்லாரும் போறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, நாமளும் செய்வோம். எல்லாரும் பாடுறாங்க, நாமளும் பாடுவோம். எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுல என்னையா இருக்கு? பெருந்தன்மையா கண்டும் காணாம போயிடலாம்ல. முடியலையா? முடியல. பரிசுத்தத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டாம இருக்க முடியல, சுவிசேஷத்துக்காக வைராக்கியம் பாராட்டாம இருக்க முடியல. ரோட்ல ஒருத்தன் சாகும் போது அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லாம எப்படி என்னால இருக்க முடியும்? எல்லாரும் இருக்கிறாங்களே, நீயும் கண்டுக்காம போப்பா, முடியல. தேசம் பாலா போகுது, ஜனங்கள் எல்லாரும் யுத்தத்துல இருக்கிறாங்க. நான் மட்டும் எப்படி என் வீட்டுல என் மனைவியோட மகிழ்ந்து இருப்பேன்? உரியா போக முடியல ராஜா, நானும் சேவகரோட தான் படுத்து தூங்க விரும்புறேன். ஏ இல்லப்பா, உனக்கு லீவுப்பா, போப்பா. இல்ல இல்ல, எல்லாரும் வெட்டப்பட்டு சாகும் போது how can I enjoy my sophisticated life? முன்னாடி நிறுத்தி வேணுனே என்னைய போட்டு தள்ளினாலும் எனக்கு தெரியும் ஆண்டவர் ஏன் அழைச்சாருன்னு. யுத்த வீரனா செத்து போவனே ஒழிய கோழையா வாழ்றதுக்காக நான் அழைக்கப்படல. எனக்கு தெரியும். ஒரு யோவா, ஒரு ஸ்தேவா, அவங்க 2 பேருடைய மரணம் தான்
இந்த முழு புதிய ஏற்பாடும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம சொல்லுற சுவிசேஷம் பரவ காரணம். அன்னைக்கு யோவான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ற சத்தமா அவனோட வாழ்க்கை மாறி இருக்காது. நல்லா இருந்திருக்கலாம், ஒரே பையன், நல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம். கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இல்ல பரவாயில்ல அப்படின்னு இருந்திருந்தா ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டிருக்க மாட்டாங்க. எருசலேம் சர்ச்சில் ஒரு பெரிய விஐபியா பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களும் செஞ்சு நல்லா இருந்திருக்கலாம். But they chose death instead of life. பிழைக்க தெரியாத கூட்டம் தான் யோவானும் ஸ்தேவான். அந்த பிழைக்க தெரியாதனுடைய மரணம் தான் இன்றைக்கு நம்மை பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறது. அவங்க விதைச்ச விதை இன்னைக்கு நமக்கு வளர்ந்து கனி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன தீப்பொறி தாங்க. அந்த தீப்பொறியா ஏன் நானும் நீங்களே இருக்கக்கூடாது? முகம் முக்கியம் இல்லை, புகழ் முக்கியம் இல்லை, நான் இல்லைங்க, நான் தெரிய வேண்டாங்க. பவுலே இவ்வளோ பெரிய ஊழியக்காரனா இத்தனை சபைகளை ஸ்தாபிச்சு எத்தனை ஊழியக்காரங்களை எழுப்பி எத்தனை நாடுகள்ல எத்தனை ஆயிரம் லட்சம் ஜனங்கள் ஓ மூலமா ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படிப்பா, எங்கப்பா பத்துச்சு? எங்க இருந்து உனக்கு இத்தனை பெரிய வைராக்கியம்? இப்படி எரிஞ்சு பிரகாசிக்கிற அளவுக்கு, கொழுந்து விட்டு அறியற அளவுக்கு இந்த நெருப்பு எங்க பிடிச்சது? ஒரு சாதாரண ஸ்தேவானியா நான் தான் கல்லறிய சொல்லி சம்மதிச்சிருந்தேன். நான் கையை நீட்டி அணைச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா சின்ன நெருப்பு என்ன பிடிச்சது. இன்னைக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஆண்டவரே, காம்ப்ரமைஸ் பண்ணாத வாழ்க்கை வாழணும், எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா வாழ விரும்புறேன். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா.